Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வந்து மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்து ஒரு வீடியோவை ஆட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து வேற எதனா ஒரு எடிட்டிங் ஆப்ல வந்து நீங்க எடிட் பண்ணி ஒரு மியூசிக் ஆட் பண்ணி அந்த வீடியோ கொண்டு வந்து இங்க வந்து அப்லோட் பண்ணுவீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஆப்ல இருந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்க டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணுவீங்க. இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து வாட்ஸ்அப்ல இருந்தே டைரக்டா வீடியோ ஷூட் பண்ணி அல்லது நம்ம நார்மல் போன்ல இருக்கக்கூடிய கேமரால வீடியோ ஷூட் பண்ணி நம்ம வந்து பாருங்க நம்ம வந்து அழகா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஒரு மியூசிக் ஆட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து நம்ம ஷேர் வந்து பண்ணிக்கலாம். அதே போலவே வந்து பாருங்க ஒரு போட்டோக்கு நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து அழகா ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது போல சோசியல் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல வாட்ஸ்அப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சாங்கை எப்படி நம்ம ஆட் பண்றது, ஒரு வீடியோக்கு எப்படி ஆட் பண்றது, ஒரு இமேஜுக்கு சாங் எப்படி ஆட் பண்றது, இதை பத்தின டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சந்தேகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நீங்க வந்து பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க வந்து ஒரு வீடியோவை ஆட் பண்ணும்போது அதுல எப்படி மியூசிக் ஆட் பண்றது சொல்லிட்டு நீங்க தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, நீங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சாட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாட்ஸ் பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ நீங்க வந்து அப்டேட்ஸ் சொல்லிட்டு பாருங்க, கீழே பாட்டம்ல அப்டேட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா அப்டேட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இந்த பேஜ்ல இருந்து நம்ம ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல உங்களுக்கு வந்து அந்த கேமரா ஐக்கான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆட் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இருக்கு வந்து பிளஸ், இதை கிளிக் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேட்டஸ் வந்து ஆட் வந்து பண்ணலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணாலும் இதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இதுல கேமரா சொல்லிட்டு இருக்கு. இந்த கேமரா யூஸ் பண்ணி நீங்க வந்து வாட்ஸ்அப் வழியாக ஒரு வீடியோவோ அல்லது போட்டோவோ எடுத்து நீங்க வந்து மியூசிக் ஆட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவோ அல்லது போட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணி கூட மியூசிக் ஆட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து ஷேர் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஃபர்ஸ்டா உங்களுக்கு ஒரு வீடியோவை வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மியூசிக் ஆட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் வீடியோ. இப்போ நீங்க நார்மலா ஒரு வீடியோவை ஷூட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்ல சவுண்ட் வரும். பின்னாடி எதனா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கலாம், யாராவது சைட்ல பேசலாம். அது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எதனா ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ நீங்க எடுத்து போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வேற ஒரு சாங் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல இப்போ இது வந்து ஒரு ரீல் வீடியோ தான். ஆல்ரெடி ஒரு சாங் வச்சு தான் வந்து ரீல் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படின்ற பட்சத்துல நான் எந்த சாங்க்கு பண்ணணும் அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணும்போது இப்போ வரும். இப்போ அப்படி வரக்கூடிய அந்த சாங், அதாவது சைட்ல வரக்கூடிய அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அவங்க மத்தவங்க பேசுறதா இருக்கட்டும், அதை வந்து நீங்க மியூட் பண்ணணும், அந்த வாய்ஸை மியூட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைட்ல வந்து பாருங்க உங்களுக்கு இதுல சவுண்ட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ஐக்கான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த சவுண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த சவுண்ட் வந்து மியூட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க இப்போ அந்த வீடியோட சவுண்ட் வந்து மியூட் ஆயிடுச்சு. இப்போ மியூட் ஆகிட்ட பிறகு மேல வந்து பாருங்க இப்போ டாப்ல உங்களுக்கு இதுல மியூசிக் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மியூசிக்கை ஆட் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து இப்போ நமக்கு புதுசா வந்து இருக்கக்கூடிய அப்டேட். உங்களுக்கு வந்து மேல டாப்ல வந்து இந்த மியூசிக் ஐக்கான் இந்த ஆப்ஷன் வந்து வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணும்போது இந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அதாவது ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த மியூசிக் ஐக்கான் வந்து நான் கிளிக் பண்றேன். இந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க சர்ச் சாங்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இதுல வந்து நிறைய சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து அந்த லிரிக்ஸை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம வந்து தமிழ் அப்படின்றதுனால தமிழ் சொல்லிட்டு டைப் பண்றேன். தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ணும்போது தமிழ் சாங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து வரும். இது போல உங்களுக்கு பிடிச்ச சாங் லிரிக்ஸ் செஞ்சா அந்த லிரிக்ஸ் வந்து நீங்க டைப் பண்ணும்போது அந்த சாங் வந்து வரும். அந்த சாங் ஆட் பண்ணி நீங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சாங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய தமிழ் சாங்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு எந்த சாங் பிடிச்சிருக்கோ ஒவ்வொரு சாங்கா நீங்க ப்ளே பண்ணி வச்சு கேட்கலாம். இந்த லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க ப்ளே பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி நீங்க ஒவ்வொரு சாங்கா இது போல நீங்க வந்து ப்ளே பண்ணி எந்த சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங் வந்து உங்களுடைய போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும் நீங்க ஆட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த சாங் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சவுண்ட் வந்து மியூட் பண்ணிட்டேன், காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்றதுனால. ஓகே, சைட்ல வந்து பாருங்க ஆரோ இருக்கு. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆரோ கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இந்த சாங் வந்து இப்படி வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல இருந்து நம்ம வந்து அந்த லிரிக்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த சாங் வந்து பாருங்க கீழே வந்து அந்த லைன்ஸ் பெருசா இருக்கும். அந்த சாங் வந்து
எந்த லிரிக்ஸ்ல இருந்து எந்த லிரிக்ஸ் வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது போல அந்த லிரிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சாங்கோட லிரிக்ஸ். ஓகே, இது வந்து பாருங்க ஒரு 29 செகண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகுது. நீங்க வந்து இது போல சாங் ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ ஆட் பண்ண சாங் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க மேல டாப்ல உங்களுக்கு டெலீட் ஐகான் கொடுத்துருக்காங்க. அந்த டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் மியூசிக் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க வந்து அதுக்குள்ள போயிட்டு வேற ஒரு சாங் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாங் பிடிக்கல அப்படின்னா டெலீட் பண்ணிட்டு நீங்க அதே வீடியோக்கு நீங்க வேற சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 29 செகண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். 29 செகண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்து ஆட் ஆகுது. ஓகே, இது போல நீங்க எந்த லிரிக்ஸ்ல இருந்து எந்த லிரிக்ஸ் வரைக்கும் வேணுமோ நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்ட பிறகு மேல இருக்கு பாருங்க டன், இது வந்து கிளிக் பண்ணுங்க. டன் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த சாங் வந்து செட் ஆயிடும். மேல வந்து பாருங்க டாப்ல இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த சாங் வந்து செட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோக்கு ஒரு சாங்கை வந்து ஆட் பண்ணணும். இப்போ தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கீழே வந்து பாருங்க சென்ட் ஐகான் இருக்கு. நீங்க வந்து வேற எதனா ஸ்டிக்கர்ஸோ இல்ல டெக்ஸ்டோ அதை எதனா ஒன்று எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இங்க வந்து மென்ஷன் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஷேர் வந்து கொடுக்குறேன். ஷேர் கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் ஆயிடும். இப்போ வந்து மியூசிக் ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஆட் பண்ண மியூசிக்கோட இந்த ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து ஒரு வீடியோ வச்சு நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணேன். இப்போ அதே போலவே வந்து ஒரு இமேஜுக்கு மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜுக்கு மியூசிக் ஆட் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். அதே சேம் மெத்தட் தான். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ மேல டாப்ல வந்து பாருங்க மியூசிக் ஐகான் இருக்கு. இந்த மியூசிக் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மியூசிக் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இப்போ அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சாங் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். இங்க வந்து நிறைய தமிழ் சாங்ஸ் வருது. இப்போ எனக்கு பிடிச்ச தமிழ் சாங் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா நான் வந்து ப்ளே பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்கு வந்து பாருங்க 29 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு சாங் மியூசிக் வந்து ஆட் பண்ணோம். இப்போ வந்து பாருங்க ஒரு இமேஜ் நீங்க வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா 15 செகண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ 15 செகண்ட் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு லிரிக்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் வேணுமோ 15 செகண்ட்க்கு நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேல வந்து பாருங்க டன் இருக்கு. டன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் டன் வந்து கொடுத்துறேன். டன் கொடுத்த பிறகு சக்சஸ்ஃபுல்லா அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு கிராப் பண்றதா இருக்கட்டும் அல்லது ஸ்டிக்கர் ஆட் பண்றதா இருக்கட்டும் டெக்ஸ்ட் ஆட் பண்றதா இருக்கட்டும் என்ன பண்ணுமோ இந்த இமேஜ்ல நீங்க வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு கீழே பட்டம்ல ஷேர் ஐகான் இருக்கு. இது வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஷேர் வந்து கொடுக்குறேன். ஷேர் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இப்போ மியூசிக் ஆட் பண்ண இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிடும். இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல போட்டோவும் வீடியோவும் ஆட் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணி நம்ம ஷேர் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணிட்ட பிறகு வந்து ஓகே இப்போ நான் மை ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மை ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ண ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஷோ ஆகுது. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ மேல வந்து பாருங்க இதுல மியூசிக் ஆட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து யாரு அந்த மியூசிக்கை கிரியேட் பண்ணது அந்த அவங்களோட டீடைல்ஸ் காமிக்கும். அதுல ஒரு ஆரோ இருக்கு. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன மியூசிக் ஆடியோ என்ன ஆடியோ சொல்லிட்டு காமிக்கும். ஓகே, இதுல 3 டாட் இருக்கு. இதை கிளிக் பண்ணி வியூ ஆர்டிஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த ஆர்டிஸ்டோட நேம் அவங்க வியூ பண்ணி பார்க்கறதுனா கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இன்னும் இதை நிறைய அப்டேட்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஆடியோ சேவ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்மியான அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓகே, அடுத்து வந்து பாருங்க இப்போ போட்டோக்கு ஆட் பண்ணி அதே சேம் தான். மேல வந்து பாருங்க அந்த மியூசிக்கை யாரு கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கோட டீடைல்ஸ் இருக்கு. இது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோவுக்கா இருக்கட்டும் வீடியோக்கா இருக்கட்டும் மியூசிக்கை எப்படி நம்ம ஆட் பண்றது ஒரு சாங்கை எப்படி நம்ம ஆட் பண்ணி ஷேர் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.